வணக்கம். இது உங்கள் ஜெயஸ்ரீஸ் வெஜ்வால் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் கறி. ஆரம்பிச்சிடலாமா? வெண்டைக்காய் நான் 1/4 கிலோ கொஞ்சம் அதிகமாக ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா அலம்பிட்டு ட்ரையாக வச்சுருக்கோம். ட்ரையாக வச்சுட்டு அதை நம்ம இப்போ கட் பண்ணணும். க்ரௌன் போர்ஷனும் டெயில் போர்ஷனும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துண்டுகளாக போட்டுடணும். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் திக்னஸ். இப்போ நான் மொத்தமாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானல் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு இந்த பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, இப்போ கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை பொரிஞ்சதும் அரிஞ்சு வச்சுருக்க வெண்டைக்காவை போடணும். வெண்டைக்காயில் தண்ணி விடும். தண்ணி விட்டு அது அந்த ஒட்டுற மாதிரி பதத்தில் வரும். அதனால் நீங்கள் ஒன்றும் டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் அதை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அது போக போக உங்களுக்கு வதக்க உங்களுக்கு அந்த மாதிரி வரும், ஒட்டுற பதத்தில் வரும். இப்போ ஒட்டியிருக்க மாதிரி தெரியும் பாருங்கள், நூல் இழை மாதிரி தெரியும், கம் மாதிரி. அதனால் பாதர் பண்ண வேண்டாம். நீங்கள் பாட்டு கிளறிட்டே இருங்க. கிளற சரியாக போகும். வெந்து முடித்ததும் உங்களுக்கு சரியாக போயிடும். முதல்ல உப்பு போடக்கூடாது. வெந்த பின்னாடி அளவெல்லாம் உங்களுக்கு குறையும். அதுக்கப்புறமா தான் உப்பு போடணும், மிளகாத்தூள் போடணும், மஞ்சத்தூள் போடணும், பெருங்காயம் போடணும். இப்போ இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வெந்த பின்னாடி தான் நான் இதை பண்ணியிருக்கேன். பாருங்கள், எப்படி வெந்ததும் பொலன்னு உதிர்த்து வருது பாருங்கள் தனித்தனியாக. இது தாங்க வெண்டைக்காய் கறி. இவ்வளோதாங்க, ஈஸியான ரெசிபி. என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.